அன்னத்துக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரவுமே இப்போ சபையில் மணமேடையில் எல்லார் முன்னாடியும் நம்ம அண்ணன் காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி இந்த ரம்யா வந்து அடிக்கிறாங்க. இதனால் மிகப்பெரிய பிரச்சனையே வந்து வெடிக்குதுங்க. என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னத்துக்கிட்ட கார்த்திக் ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க, அண்ணும் வீட்டில் அப்பா இல்லை, அப்பாவை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்த. இல்லைங்க சின்னத்தான், நல்லா தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அண்ணன் உண்மையிலுமே வந்துட்டு அப்பாவை கடத்திட்டாங்க, ஏன்னா ஊசி மருந்து எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது, இதை வந்து என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில, இது யாரோ வந்து கடத்திட்டு தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுமே அன்னத்துக்கு மயக்கமே வந்துடுது. நான் அப்போவே சொன்னல சின்னத்தான், போய் பாருங்க, என்ன எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி, என் பேச்சை கேட்டிங்களா, இப்போ நான் மாமாவை எப்படி கண்டுபிடிப்பேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து அழுதுகிட்டே இருக்க. பேசிக்கிட்டே வந்து இந்த ரம்யாவை பார்த்தேன். இந்த ரம்யா வந்து திருட்டு சிரிப்பு சிரிக்கிறா. எனக்கு எல்லாம் இப்போ தான் புரியுது. ரம்யா தான் நம்ம மாமாவை வந்து கடத்தி வச்சுருக்காங்க சின்னத்தான், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, இன்றைக்கி அவளாம் நம்பலான்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு கார்த்திக் வந்து அடித்து பிடிச்சி வர்றாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு, இல்லை நீங்கள் வர வேணாம், நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பாருங்கள், வேணாம் என்ன ஏதாவது தடையாக நமக்கு கிடைக்கும், நான் வந்து இங்கே இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து ரம்யா கிட்டே போயிட்டு, ரம்யா நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்கிறாங்க. சிச்சி போப்போ, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்ல, இங்கே பாருங்கள் ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் தனியாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரவணன் போய் பேசுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுமே, எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசு அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லவுமே நம்ம அண்ணன் இருந்துக்கிட்டு, ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா வந்துட்டு அசிங்கப்பட போகிறது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட மாமா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட மாமா எங்கன்னா நான் என்ன பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீங்கள் தான் எங்கள் மாமாவை கடத்தி வச்சுருக்கீங்க, மரியாதையாக எங்கே இருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, இவ்வளோ நாளாக நான் பொறுமையாக போகிற அன்னத்தை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நடக்காது, நல்லதாக நடக்காது, மரியாதையாக சொல்லிட்டா இந்த கல்யாணம் ஸ்மூத்தாக நல்லபடியாக நடக்கும், இல்லை சொல்ல முடியாது அப்படின்னா பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக நான் மிரட்டுறேன் தான் இப்போது, ஏன்னா இப்போ நான் பண்ண போகிற காரியத்தில் அசிங்கப்பட்டு தலை குனிய போகிறது நீங்கள், அதனால் வந்து நான் வந்து சொல்ல தான் போகிறேன், சொல்லுங்கள் என்ன எதுக்காக வந்து கடத்துனீங்க, எங்கே இருக்காங்க எங்கள் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன பைத்தியமா, உங்கள் மாமா எங்கே இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, சும்மா மீண்டும் மீண்டும் வந்து இதே கேட்டுகிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அண்ணத்துக்கு கோபம் தாங்க முடியல. உங்களால் சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதுடி, ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவள் திமுறா பேசவுமே நம்ம அண்ணத்துக்கு கோபம் தாங்க முடியல. உன்னைய இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராதுடி, கடைசியாக கேட்குற சொல்ல முடியுமா முடியாதான்னு கேட்கும்போது, முடியாது உங்கள் மாமா சாவ போகிறாரு அப்படின்ற மாதிரி காதில் வந்து சொன்னதுமே உடனே நம்ம அண்ணன் காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி எல்லாரும் மட்டும் அடித்தாங்க பாருங்க. மணப்பெண்ணை மொத்த பேரும் ஆன்னு பார்க்குறாங்க, என்னடா இது கல்யாணம் பொண்ணை போய் செருப்பால் அடிக்கிறாளே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் தான் என்னை அடிச்சிருப்படி அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து சொல்ல, இப்போ நீ மட்டும் என்னை அடிச்சேன்னு வச்சுக்கேன், அசிங்கெல்லாம் உனக்கு தான், மணப்பொண்ணு என்ன இப்படி சண்டை போடுது அப்படின்னு நினச்சி ஒருத்தர் ஒன்று பேசுவாங்க, அதனால அட்டைக்கிக்கிட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரவணன் அங்கேருந்து வராங்க சண்டைக்கு. இன்னும் என்னடி ஏன் பொண்டாட்டி அடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் பொண்டாட்டி என் மாமாவை கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, புரியல அப்படின்ற மாதிரி சரவணன் கேட்கவுமே, உங்கள் அப்பாவை கொலை பண்ண பிளான் பண்ணி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, பொய் சொல்லாதப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, பெரியத்தான் நான் காட் ப்ராமிஸாக சொல்லிகிட்டு இருக்கேன், இவ கொலை பண்ணுறதுக்கு தான் முடிவு பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை சரவணன் இவ ஏதோ வந்து பொய் சொல்லிகிட்ருக்கா, இவ சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து சரவணன் இருந்துக்கிட்டு, உனக்கு பின்னாடி பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, சத்தியமாக இவ வந்து கொலை பண்ண முடிவு பண்ணி வச்சுருக்கா, அவங்க அப்பா செத்தா பரவாயில்லையான்னு கேட்கவுமே உடனே வந்து, என்ன மேடம் இவ இவ்வளோ சின்சியராக சொல்கிறா, உண்மையிலுமே ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்ற கேட்க, இல்லை சரவணன் நான் என்ன பண்ண போகிறேன் மாமாவை, எனக்கும் அவர் மேலே அன்பு பாசம்லாம் இருக்கும்ல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பச்சையாக வந்து நடிக்கவுமே
உடனே வந்து அண்ணன் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ கேவலமாக நடிக்காதடி, கண்டிப்பாக உன்னோட சுயரூபத்தை நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் வந்து சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காங்க. உடனே அண்ணத்தை தான் எல்லாருமே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ கேவலமாக நடந்துக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்தை தான் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அண்ணன் வந்து கார்த்திக் ஃபோன் போட்டு என்னதான் ஆச்சு சின்னத்தான் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைன்னு அப்பா எங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா தேடுங்க, அவர் அங்கே தான் இருப்பார், எங்கேயும் போயிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து நம்பிக்கை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் தேடி பார்த்தா ஒரு குரூப் வந்து சண்முகத்தை மூட்டையில் கூட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, சாகடிக்கலாம், அந்த பெரிய கிணறு இருக்குது அங்கே தூக்கி போடலான்னு போகும்போது கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து கேட்குறாங்க, யாராவது எதையாவது தூக்கிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்களான்னு. அப்போ தான் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ தான்ப்பா ஒரு பார்க்க ரவுடி கும்பல் மாதிரி இருந்தது, ஒரு மூட்டையை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவுமே கார்த்திக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு எந்த சைடு போனாங்கன்னா இந்த சைடுன்னு சொல்லிடுறாங்க. உடனே அடித்து பிடிச்சி ஓடுறாங்க. ஓடுனா அந்த பெரிய கிணறை எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா அப்போ தான் வந்து அவங்க சண்முகத்தை தூக்கி போகலான்னு போடும்போது கார்த்திக் பார்த்து எல்லாரையுமே அடின்னு அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஏண்டா எவ்வளோ திமிரு இருந்தால் எங்கள் அப்பாவை கடத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆவேசத்தில் நம்ம கார்த்திக் வந்து அடித்து ஒத்தவனை மட்டும் இது யாரா பண்ண சொன்னதுன்னு கேட்டதுக்கு ரம்யா மேடம் தான் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே உடனே இப்போ அவனையும் கூப்பிட்டுட்டு அவங்க அப்பாவையும் தூக்கிட்டு மண்டபத்துக்கு ஓடியாருங்கிற கார்த்திக் வந்ததுமே வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக பார்க்குறாங்க, என்னென்ன நடக்குது இந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம அண்ணன் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ கார்த்திக் வராரு, அவங்க தூக்கிட்டு இன்னொருத்தவனையும் கூப்பிட்டு வர்றாங்க. வந்ததுமே எல்லாருமே அதிர்ச்சியா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இவ எங்கள் அப்பாவை கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இல்லை நான் யாரையுமே கொலை பண்ண பார்க்கல, தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் சொன்னாதான் பொய் சொல்கிறேன்னு சொல்லுவேன், இப்போ நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆமாம் இவங்க தான் வந்து கடத்த சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வந்து சுத்தமாக வந்து புரியாமல் திகச்சு போய் நின்றுட்டுருக்கான். அப்போ தான் வந்துட்டு ரம்யா வந்து கையும் களமாக மாட்டவுமே அவ்வளோ கோவம் வருது சரவணனுக்கு. என்ன ரம்யா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இதில் ஏதோ சதிவேலை இருக்குது, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை சரவணன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உங்களை மழை போல் நம்பினேன், இவ்வளோ கேவலமாக நடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என் மூஞ்சிலே வந்து முழிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான்